நாம் தமிழர் கட்சிங்கிற கட்சி 2010 இயங்கிட்டு இருக்கு. மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்தந்த இடத்துல மாவட்ட வாரியாக குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. அண்ணாமலை யார்? சீமானும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அண்ணாமலையும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாப்புல. சீமான் நாளைக்கு ஒரு போராட்டம்னா போய் நிற்கிறாப்புல. பரந்தூரில் பிரச்சனைனா போய் நிற்கிறார், தூத்துக்குடியில் ஒரு பிரச்சனைனா போய் நிற்கிறார், திருநெல்வேலியில் பிரச்சனைனா நிற்கிறார், மதுரையில் பிரச்சனைனா நிற்கிறார், அரிட்டாப்பட்டியில் பிரச்சனைனா போய் நிற்கிறார். இங்கெல்லாம் சீமான் போய் நின்று போராடி இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் போராடி இருக்கிறார், சிறை சென்றிருக்கிறார்கள். நீ யார்? பாஜக என்ற அடையாளம் இல்லை என்றால், மோடி, அமித்ஷா இவர்களுடைய ஆசி உனக்கு இருக்கிறது என்கிற அடையாளம் இல்லை என்றால் நீ யார்? சொல்கிறேன், 11 கட்சிகள் இங்கே இருக்குது. 12வது கட்சியாக இவன் ஒன்று கட்சியை ஆரம்பிக்கிறான்னு நீங்கள் என்ன ஒரு கட்சி ஆரம்பித்தா 12வது கட்சியாக இருக்கும். நாம் தமிழர் என்று தனித்துவத்துடன் இருக்கக்கூடிய கட்சி. அதை இனி எப்படி நீங்கள் ஒப்புடுவீங்க? நிச்சயமாக பைத்தியகாரத்தனம். அவங்களுடைய முன்னெடுப்புகள் எல்லாமே மக்களுடைய தொலைநோக்கு பார்வை, அதாவது மக்கள் மீதான தொலைநோக்கு பார்வை கொண்ட விஷயங்களாக அவர் முன்னெடுக்கிறார். அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு உண்மையான மாற்றத்துக்கான அரசியல் அப்படின்றத அவங்க நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறாங்க. தேர்தல் அரசியலை மனதில் வைத்து நான் அதை செய்யவில்லை என்று சீமான் சொல்கிறார். அதை நான் நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன் அப்படின்னா, அவர் தேர்தலுக்காக செயல்படக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்தது. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. தேர்தல் வரும்பொழுது அவங்க சுறுசுறுப்பாவாங்க, தேர்தல் வரும்பொழுது அவங்க பணிகளை முடுக்கி விடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தலைவராக சீமான் அவர்கள் இருந்தது. அவர் எந்த காலத்திலுமே ஆக்டிவான ஒரு தலைவராக தான் இருந்தது. அப்போ அது மக்கள் மீதான தொலைநோக்கு பார்வையுடன் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும், மக்கள் மீது ஒரு உண்மையான அக்கறை கொண்ட ஒரு இயக்கமாகவும் அவருடைய இயக்கமும் இருக்குது, அவருடைய செயல்பாடும் இருக்குது. அப்போ இது போன்ற மாநாடுகள் அவர் நடத்தும் பொழுது அது மக்களுடைய நன்மைக்காக நடத்தப்படுகின்ற மாநாடாக தான் நான் பார்க்குறேன். ஒரு கணிசமான நம்பரை ஒரு இந்த 2 கட்சியும் வேண்டாம், இவங்க ஏதோ மாற்றத்துக்காக பேசுகிறாங்களே, இவங்க ஏதோ வேறு ஏதோ வித்தியாசமாக பேசுகிறாங்களே, அதுக்கு ஏன் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது, நம்ம ஏன் அதுக்கு ஓட்டு போடக்கூடாது, அவங்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, இப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அந்த இடத்துல அறுவடை செய்கிறார் சீமான், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படின்னும் பொழுது அவர்கள் அந்த விரக்தியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சாதி பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இதையெல்லாம் நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது அதில் அவங்க விரக்தி அடைந்து விட்டார்கள். அப்போ அவங்க யாரை நோக்கி போவாங்க? அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதை நேம் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமியா. வணக்கம் சார். சார், பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போது என்டிஏ கூட்டணியில் என்ன பொறுப்பில் இருக்கார் அப்படின்ற விஷயம்லாம் தெரியாமல் தான் இருக்குது. இந்த தருவாயில் ஒரு நியூஸ் சமீபத்தில் உலாவதுக்கு இருக்குது. அவர் ஒரு புதிய கட்சி தொடங்க உள்ளார் அப்படின்ற ஒரு விஷயம் செய்திகளில் பரவ தொடங்குன்னு ஒரு சில பத்திரிகைகள் வைக்கக்கூடிய ஒரே விஷயம் அவர் இப்போ மாற்றம்னு உள்ள வரும்போது 2024 சீமானை தான் டேமேஜ் பண்ணார் ஓரளவுக்கு. ஸோ இந்த தேர்தலையும் சீமானை தான் டேமேஜ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவாங்க. எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிச்சா மாற்றம்ன்ற பேரில் அவர் இருப்பார் அப்படின்றாங்க. என்ன மாற்றத்தை கொண்டு வருவீங்க? திராவிட கட்சி, நாம் தமிழர் கட்சிங்கிற கட்சி 2010 இயங்கிட்டு இருக்கு. மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்தந்த இடத்துல மாவட்ட வாரியாக குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. அண்ணாமலை யார்? ஒரு முன்னாள் IPS அதிகாரி. அவர் அரசியலுக்குள் வந்தது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னே. அரசியலுக்குள் உடனேயே அவர் துணை தலைவராக நியமிக்கப்பட்டார் பாஜக. சரியா? அப்புறம் ஒரு 8 மாதங்கள் 10 மாதங்கள் எல்லாம் தலைவரானார். அவ்வளோதான் அண்ணாமலையுடைய அரசியல் பயணம். இதில் எங்கேயாவது இவர் ஏதாவது போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்காரா? ஏதாவது ஒரு போராட்டத்தில் ரீசார்ஜை ஃபேஸ் பண்ணியிருக்காரா? இல்லை ஏதாவது ஒரு போராட்டம் அப்படின்றத மாநில அளவில் மிகப்பெரிய அளவில் நடத்தியிருக்காரா? ஒன்றும் கிடையாது. இப்போ யார் அவர்? டெல்லியால் அனுப்பப்பட்டவர். மோடியே அவரை பாராட்டுறார், அமித்ஷா அவரை பாராட்டுறார். இதுதானே தவிர்த்து வேறு என்ன தமிழ்நாட்டுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. சரியா? அப்படின்னும் பொழுது அவருடைய அரவக்குறிச்சி தொகுதியிலேயே நான் சொல்கிறேன், நீங்கள் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் இருக்கு இல்லையா, ஜல்ஜீவன் ஸ்கீம்லேயே இத்தனை திட்டங்கள் இருக்கு இல்லையா, இது ஏதாவது ஒரு திட்டத்தை தன்னுடைய பக்கத்து தெரு ரொம்பலாம் போக வேண்டாம், தன்னுடைய தெருவில் இருக்கக்கூடிய இல்லை தனது பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனாவது வாங்கி கொடுத்துருப்பாரா? ஒன்றுமாக ஜல்ஜீவன் அதே தொகுதிக்கு ஏதாவது பண்ணியிருப்பாரா? அவருடைய தொகுதியில் 2024 அவர்கள் பெற்ற வாக்குகள் 7%, 6%. இவ்வளவுதான் வாங்கினது.
சரியா? இப்போ நம்மளுடைய கேள்வி இங்கே பிளெயினாக என்னென்னா, நீ மக்களுக்காக என்ன செய்தாய்? ஒன்றும் கிடையாது. சீமானும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அண்ணாமலையும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாப்புல. சீமான் நாளைக்கு ஒரு போராட்டம்னா போய் நிற்கிறாப்புல. பரந்தூரில் பிரச்சனைனா போய் நிற்கிறார். சரியா? காட்டுப்பள்ளியில் பிரச்சனைனா போய் நிற்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூத்துக்குடியில் ஒரு பிரச்சனைனா போய் நிற்கிறார், திருநெல்வேலியில் பிரச்சனைனா நிற்கிறார், மதுரையில் பிரச்சனைனா நிற்கிறார், அரிட்டாப்பட்டியில் பிரச்சனைனா போய் நிற்கிறார். இங்கெல்லாம் சீமான் போய் நின்று போராடி இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் போராடி இருக்கிறார்கள், சிறை சென்றிருக்கிறார்கள். நீ யார்? பாஜக என்ற அடையாளம் இல்லை என்றால், மோடி அமித்ஷா இவர்களுடைய ஆசி உனக்கு இருக்கிறது என்கிற அடையாளம் இல்லை என்றால் நீ யார்? ஒரு முன்னாள் IPS அதிகாரி. அதை கடந்து உனக்கு வேற என்ன செல்வாக்கு இருக்குது? அப்போ எப்படி எதையும் நீ கொண்டு வந்து ஒரு மாற்றத்தை, என்ன மாற்றத்தை நீ கொண்டு வர முடியும்? இல்லை, 2024 அவர் ஒரு தனியாக அவங்க தலைமையிலான ஒரு கூட்டணியை அமைச்சார். கிட்டத்தட்ட 18% வாக்குகள்லாம் பெற்றிருந்தாங்கல்ல சார்? இல்லைங்க, அதை வந்து நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற வாக்குகள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் யார் யார் போட்டியிட்டார்கள்ன்றதை பாருங்கள். பச்சைமுத்து போட்டியிட்டார் ஐஏக்கு, சரியா? ஒரு ஏசி சண்முகம் போட்டியிட்டார், சரியா? அதுக்கப்புறம் இவங்க பிறகு தேவநாதன் யாதவ் போட்டிக்கிட்டார், ஜான் பாண்டியன் போட்டிக்கிட்டார். இவங்கெல்லாம் யார்? சாதி தலைவர்கள். யாரோடைய சின்னத்தில் போட்டிக்கிட்டாங்க? தாமரை சின்னத்தில் போட்டிக்கிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் அதில் அவங்களுடைய வாக்குகளும் அதில் வருது இல்லை? நிச்சயமாக. இன்றைக்கி 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி பொன்னார் தலைமையில் அவர் மாநில தலைவராக இருந்தபோது பெற்ற வாக்குகள் எடுங்க 18.6%. இப்போ அண்ணாமலை தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற வாக்குகளை எடுங்க 18.2%. 11% நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அந்த 11% சாதி சங்க தலைவர்கள்லாம் வந்துடுறாங்களே, தாமரையில் போட்டியிட்டவங்கலாம் வந்துடுறாங்க. அப்போது இதெல்லாம் தெரியாமல் இருக்குமா டெல்லிக்கு? தெரிஞ்சு தானே இவரை ஓரம் கட்டுறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய, அதாவது ஒரு கட்சி 4%, 3%இருந்து 11% ஒருத்தரை கொண்டு போகிறாங்கன்னா அவர் அப்படியே தூக்கி எறியதுக்கு அவங்க என்ன முட்டாளாம்? நிச்சயமா. அவங்களுக்கு தெரியாதா? அப்படியான ஒரு சாதனையை செய்திருக்கின்ற ஒருவரை அப்படியே தூக்கி வீசுவாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. அப்புறம் அவருக்கு தேசிய அளவில் பொறுப்பு கொடுக்க போகிறாங்க. அது இது ஆச்சா போச்சா, நாங்கள் ஒரு மண்ணாங்கிட்டையும் கொடுக்கல, சரியா? இப்போ தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்போ அவங்களுக்கு தெரியுங்க, இது எண்ணிக்கையிலே இது வந்து எடுபடாது. மோடியா ராகுல் காந்தியா அப்படின்னு சொல்கிறதுக்கு வரக்கூடிய வாக்குகளை உனக்கு வந்த வாக்குகள் எப்படி சொல்லுவேன்? சரிம்மா. அதனால் இதில் நீங்கள் வந்து ஒரு கட்சி, ஒரு இயக்கம் அப்படின்றது ஒரு தனிநபர் தன்னுடைய விளம்பரத்துக்காக மீடியாவை வைத்துக்கொண்டு தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவில் இருக்கக்கூடியவரோடு நீங்கள் அப்படி ஒப்பிட்டு பார்க்கறது தவறு. சரி சார், இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியே வரதுக்கு காரணம் என்ன சார்? இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஓகே, டிடிவி அவர்களை போய் சந்திக்கிறாரு. ஆரம்பிப்பேன் அண்ணாமலை அன்பும் என்ன? உன் கட்சி என்ன? உன் கொள்கை என்ன? உன் சித்தாந்தம் என்ன? என்ன உன் கட்சி? உன் கொள்கை என்ன? உன் சித்தாந்தம் என்ன? தெரியாது. அப்புறம் நிச்சயமா இல்லை சார், அவர் ஆரம்பிக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வருதுன்னு தான் எனக்கு தெரியலையே. இப்போ ஏன்னா டிடிவி அவர்களை போய் பார்க்குறாரு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நீ அரவை குறித்து ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. நீ எப்படி கட்சி ஆரம்பிப்ப? இதெல்லாம் நீங்களாக மீடியாவில் கிரியேட் பண்ணுறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் கட்சியெல்லாம் ஒன்றும் ஆரம்பிக்க முடியாது. அப்படியே ஆரம்பித்தாலும் நீ யார்? நீ என்ன? இல்லை, அப்படி ஆரம்பித்தால் அதிமுகவுக்கு வந்து டேமேஜை ஏற்படுத்துன்ற முடியும். ஏன்னா அதிமுகலேருந்து பிரிந்த டிடிவி அவர்களை வந்து போய் சந்திக்கிறதா இருக்கட்டும், பன்னீர்செல்வத்தை அவரை வந்து கூட்டணிக்கு அழைக்க போகிறான் அப்படின்ற ஒரு பேச்சுக்கெல்லாம் ஒரு பக்கம் வெளியே ஆகும். பேசட்டும், எதுவுமே உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. எப்படி ஆகும்? டிடிவி என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா? ஏன் சார் வைக்க மாட்டாருன்றீங்களா? நின்று என்ன கிடைக்க போகுது? ஏன் அதிமுகவோட போட்டி போடலாம், இல்லை அதிமுகவோட சேர்ந்து போட்டியிடலாம், தாவேக்காவோட போட்டியிடலாம். முழு அண்ணாமலை இருந்தாலும் தனியாக இருந்தால் அரவை கோச்சில் கவுன்சிலரோட ஆக மாட்டாங்க. இருந்தாலும் போய் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அவன் பெரிய இவன் மாதிரி பேசுகிறான், அவன் நல்லா பேசுகிறான். மதிமுகவில் நாஞ்சில் சம்பத் அங்கேருந்து அதிமுகவுக்கு வந்தார். அதிமுகவில் நாஞ்சில் சம்பத் போய் ஒரு மேடையில் ஏறினார்னாக்கா கை விசில் பறக்கும், தெரியுமா? நிச்சயமா. நாஞ்சில் சம்பத் போய் ஒரு தொகுதியில் நின்னாலும் ஜெயிப்பாரா? பார்த்தாரு. அப்படிதாங்க இவன் பேசலாம் யாருனாலும். அதுக்கு மேலே யாரு? ஒன்றும் இல்லைன்றீங்க. என்ன
அப்புறம் ஏன் சரி ஒரு சீமானை குறி வைக்கிறாங்க? இப்போ இவர் ஆரம்பிக்கிறாரு, அதிமுக கூட்டணியில் அவர் இருந்தார், வெளியே வர்றாரு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நாம் தமிழரை வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு தேவை. சும்மா எல்லாத்தோடையும் ஒரு ஒப்பிட்டு பார்க்கறது தான். நான் திரும்பி சொல்கிறேன், 11 கட்சிகள் இங்கே இருக்குது. 12வது கட்சியாக இவன் ஒன்று கட்சியை ஆரம்பிக்கிறான்னு நீங்கள் என்ன கட்சி ஆரம்பித்தா 12வது கட்சியாக அது இருக்கும். நாம் தமிழர் என்பது தனித்துவத்துடன் இருக்கக்கூடிய கட்சி. அதை இனி எப்படி நீங்கள் ஒப்பிடுவீங்க? நிச்சயமா பைத்தியகார்த்தமா. சார் இப்போ தேமுதிக இப்போ 2024 வந்து அதிமுக கூட்டணியில் வந்து இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அவங்க நிலைப்பாட்டை வந்து தெரிவிக்காமல் இருக்காங்க. அவங்க இப்போ எங்கே போவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவங்க கட்சியை அவங்க நடத்தியாகமா. அவங்களுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து விட்டார். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க இப்போ கட்சி பொறுப்பு ஏற்றிருக்காங்க. அவங்க ரொம்ப திறமையான ஒரு தலைவர் தான், அதோட மாற்று கருத்தே கிடையாது. அவங்க வந்து அவங்களுடைய கட்சி தொண்டர்களை உற்சாகமாக வைக்கணும் அப்படின்னும் பொழுது அவங்க யாரோட வேண்டுமானாலும் செல்வோம் அப்படின்ற ஒரு துணியை தான் அவங்க கொண்டு வருவாங்க. நாங்கள் இந்த பக்கமும் பேசிக்கிட்டு இருப்போம், அந்த பக்கமும் பேசிக்கிட்டு இருப்போம் தான் கொண்டு வருவாங்க. அவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க? அவங்க அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், கூட்டணி என்பது ஜனவரியில் தான் முடிவாகும், எந்த கட்சியானா இருக்கட்டும். இல்லை அவங்க அதிமுக கூட்டிலேருந்து வெளியேறும் பட்சத்தில் அது சிக்கல் அளிக்குமா அதிமுகவுக்கு? வெளியேறி எங்கே போவாங்க? திமுக பக்கம் பேசிகிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வெளியேறும். என்ன கொடுப்பாங்க திமுக? ஸோ ஒரு விசிகாவோட அதிகமாக கொடுப்பாங்களா, விசிகாவோட கம்மியாக கொடுப்பாங்களா? கம்மியாக தான் கொடுப்பாங்க. எப்படி அது ஏற்றுப்பாங்களா பிரேமலதா? அது தெரியலையே சார். அப்புறம் போக மாட்டாங்கன்றீங்களா? போகிறாங்க போகலன்ட்டு நான் கேட்குறேன். திமுக கூட்டணியில் எத்தனை பேர் சேர்த்துக்க முடியும்? இப்போயே ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இருக்கிற. அவன் இப்போவே காங்கிரஸ் 117 தொகுதி கேட்டுட்டு இருக்கான். எவ்வளோ பேருக்கு நீ பிரித்து கொடுத்து எவ்வளோ நீ இது பண்ணுவ? நீ போட்டிடுங்க. நிச்சயமா. ஓகே சார். இதை தொடர்ந்து மலைகளுக்கான மாநாடு செப்டம்பர் 27 அறிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த கடல் மாநாடு, தண்ணீர் மாநாடு, இது போல் பல விஷயங்கள் வந்து இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க, இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களை கையில்? அவங்களுடைய முன்னெடுப்புகள் எல்லாமே மக்களுடைய தொலைநோக்கு பார்வை, அதாவது மக்கள் மீதான தொலைநோக்கு பார்வை கொண்ட விஷயங்களாக அவர் முன்னெடுக்கிறார். அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னாக்கா ஒரு உண்மையான மாற்றத்துக்கான அரசியல் அப்படின்றத அவங்க நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறாங்க. அது எடுபடுமா எடுபடாதா அப்படின்றதுலாம் தேர்தல் அரசியல் அப்படின்றது வேறு கணக்கு. தேர்தல் அரசியலை மனதில் வைத்து நான் செய்யவில்லை என்று சீமான் சொல்கிறார். அதை நான் நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன் அப்படின்னா, அவர் வந்து தேர்தலுக்காக செயல்படக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்ததில்லை. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. தேர்தல் வரும்பொழுது அவங்க சுறுசுறுப்பாவாங்க, தேர்தல் வரும்பொழுது அவங்க பணிகளை முடுக்கி விடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தலைவராக சீமான் அவர்கள் இருந்ததில்லை. அவர் எந்த காலத்திலுமே ஆக்டிவான ஒரு தலைவராக தான் இருந்திருக்கார். கடந்த வீடியோ கூட நான் சொன்னது தான் இப்போ திரும்பியும் சொல்கிறேன். தேர்தலுக்கான ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கிறாரா என்றால் இல்லை. தேர்தல் அரசியலுக்கான ஒரு இயக்கமாக அவர் நாம் தமிழர் கட்சியை வளர்த்திருக்கிறாரா என்றால் இல்லை. அப்போது மக்கள் மீதான தொலைநோக்கு பார்வையுடன் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும், மக்கள் மீது ஒரு உண்மையான அக்கறை கொண்ட ஒரு இயக்கமாகவும் அவருடைய இயக்கமும் இருக்குது, அவருடைய செயல்பாடும் இருக்குது. அப்போ இது போன்ற மாநாடுகள் அவர் நடத்தும் பொழுது அது மக்களுடைய நன்மைக்காக நடத்தப்படுகின்ற மாநாடாக தான் நான் பார்க்குறேன். நீ ஓட்டு போடு, போடாமல் போ அப்படின்னு தான் அவர் சொல்லிடுறாரு. குறிப்பாக திமுகவை இந்த தேர்தலில் இப்போ 2021 பார்க்கும்போது நாம் தமிழ் வந்து அதிமுக வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க, அதனால தான் வந்து அதிமுக தோற்று போச்சுன்ற மாதிரிலாம் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ 2026 திமுகவை பெருமளவு வந்து என்டிகே டேமேஜ் பண்ணுறா. ஒரு கட்சி மாற்றத்திற்கான ஒரு அரசியலை கொண்டு வருகிறது என்றால் இது 2 கட்சியும் வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்களுடைய கணிசமான ஆதரவை அந்த கட்சி பெறுவதில் ஆச்சரியம் என்ன இருக்க முடியும்? குறிப்பாக அந்த பட்டியல் சமூக வாக்குகள் சார். அதுதான் சொல்கிறேன் நான். ஒரு கட்சி மாற்றத்துக்கான அரசியலை கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறது, 2 கட்சியும் பிடிக்கல அப்படின்னு ஒரு கணிசமான நம்பரில் இருப்பாங்க. இப்போது 25% திமுக, 25% 30% அதிமுக அப்படின்னா கிட்டத்தட்ட 55% 60% அவங்க போயிட்டாங்கன்னா பேலன்ஸ் இருக்குல்ல 40%. அதில் ஒரு கணிசமான நம்பரை வந்து இந்த 2 கட்சியும் வேண்டாம், இவங்க ஏதோ மாற்றத்துக்காக பேசுகிறாங்களே, இவங்க ஏதோ வேறு ஏதோ வித்தியாசமாக பேசுகிறாங்களே, அதுக்கு ஏன் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது, நம்ம ஏன் அதுக்கு ஓட்டு போடக்கூடாது, அவங்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, இப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்கல்ல. அந்த இடத்துல அறுவடை செய்கிறார் சீமான், ஒன்றும் தப்பு கிடையாது. குறிப்பாக அந்த கேள்வியை முழுசாக கேட்குறேன் சார். பட்டியல் சமூக வாக்குகள் வந்து இந்த தேர்தலில் வந்து ஓரளவுக்கு நாம் தமிழுக்கு கணிசமாக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. ஏன்னா அவர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் வந்து பட்டியல் சமூகத்துக்கு ஆதரவாக சில விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. அதே சமயத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பட்டியல் சமூகத்துக்கு மீதான வன்முறைகள் வந்து அதிகம் நடந்திருக்குன்ற ஒரு விஷயமும் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இது திமுகவுக்கு ஒரு கொலாட்ரல் டேமேஜை ஏற்படுத்தணும் சொல்லப்படுது. எப்படி பாருங்க, பட்டியல் சமூகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க காலங்காலமாக யாருக்கு ஆதரவாளர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அதிமுகவுக்கு ஆதரவாளர்களாக இருந்திருக்காங்க. 2011 அப்புறம் அதில் கொஞ்சம் மாறுதல் ஏற்படுது. என்ன மாறுதல் ஏற்படுது அப்படின்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்சிகள் கவுண்டர், வண்டியர், தேவர் இவங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருப்பதாக ஒரு சூழல்
உருவாவதா அவங்க நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாதுன்னு நீங்கள் உருவாகவே இல்லைன்றீங்களா? இல்லை, ஆனால் அப்படி உருவானதாக அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்றதுனால என்ன ஆகுது, பட்டியல் சமூகத்தினர் ஓரளவுக்கு வந்து பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ அதில் வந்து விசிகா வந்து கணிசமான வாக்குகளை எடுக்குது. விசிகாவால் திமுகவுடன் இருந்து தான் அந்த வாக்குகளை எடுக்க முடியுது தவிர்த்து திமுக விட்டு வெளில வந்து அந்த வாக்குகளை எடுக்க முடியும். ஏன் எதனால் மக்கள் நல கூட்டணியில் எடுக்க முடியலையே. 2006 பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து அதிமுகவோட இருந்தாங்க, ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகலையே. இல்லை, திமுக போகும்போது திமுகவோட இருக்கும்போது தான் அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சரியா? இப்போ திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. 2016 மக்கள் நல கூட்டணி இருந்தபொழுது திமுக ஆட்சியில் இல்லை, அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. திமுக ஆட்சிக்கு வந்து பட்டியல் சமூகத்து மக்கள் அதை நேரடியாக அனுபவிக்கிறார்கள். இந்த ஆட்சியோட அலங்கோலத்தை, இந்த ஆட்சி எந்த அளவுக்கு அவர்களை ஒடுக்குமுறை செய்கிறது என்பதனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்கிற பொழுது அவர்கள் திருமாவளவனை தன்னுடைய பிரதிநிதியாக ஏற்கிறார்களா என்றால் ஏற்க மாட்டார்கள். திமுகவுடைய தொங்கு சதையாகத்தான் பார்ப்பார்கள். அப்படின்னும் பொழுது அவர்கள் அந்த விரக்தியில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சாதி பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இதையெல்லாம் நீங்கள் பொருத்தி பார்க்கும் பொழுது அதில் அவங்க விரக்தி அடைந்து விட்டார்கள். அப்போ அவங்க யாரை நோக்கி போவாங்க? சீமானை நோக்கி போவாங்க, விஜயை நோக்கி போவாங்க. அதிமுகவுடைய பேஸ் வாக்குகள்னு இருக்குது. இப்போ இவங்களை நோக்கி தான் அவங்க போவாங்க. திமுகவுடன் ஏன் இருக்க வேண்டும்? தலித் சமூகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியே நீ எடுத்து திருப்பி அனுப்புகிற, ஓம் ஸ்டிக்கரை ஒட்டி, ஓம் பேரை ஒட்டி, ஓம் புகழை நீ எடுத்துக்கிட்டு தான் நீ போய் கொடுக்க போகிற. அதை கூட நீ செய்ய விரும்பலை. ஏன்னா அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல பொருளாதார ரீதியாக அவர்கள் வலிமை அடைந்து விட்டார்கள் என்றால் உன்னை உதாசீனப்படுத்துவார்கள் அப்படின்றது உன்னுடைய எண்ண ஓட்டம். அதனால் அந்த பணத்தை அப்படியே திருப்பி அனுப்புறடி. சரியா? அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவர்கள் ஏன் உனக்கு வாக்களிக்கணும்? தலித்து மக்கள் எதற்காக திமுகவுக்கு வாக்களிக்கணும்? ஏதாவது ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ரீசனே இல்லை. அப்புறம் ஆனால் தலித் சமுதாயமும் சரி, இவங்க சொல்ல மாதிரி அந்த கிறிஸ்துவர் இஸ்லாமிய சமுதாயமும் சரி எங்ககிட்ட தான் கோரா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. உங்களுக்கு என்ன உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஒரு சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய சமூகம் என்பது என்றைக்குமே டாக்டிக்கல் ஓட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றா தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. சரியா? அவங்களை பொறுத்தவரைக்கும் அவங்க பாஜகவை மிகப்பெரிய ஒரு எதிரியாக பார்க்கிறார்கள். அப்போ பாஜகவுடன் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக சேர்ந்திருக்கிறது என்றால் சிறுபான்மை மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு எதிர்ப்பதமாக இருக்கக்கூடியவர்கள் தான் வாக்களிப்பார்கள். இப்போ அதைத்தான் சீமான் உடைக்கிறார், அதைத்தான் விஜயும் கேள்வி கேட்கிறார். நாங்கள்லாம் உங்களுக்காக இல்லையா? இவங்க என்ன கிழிச்சிட்டாங்க சிறுபான்மை மக்களுக்கு? இஸ்லாமியர்களுக்கு என்ன கிழிச்சிட்டீங்க நீங்கள்? இங்கே இருக்கிற முஸ்லீமுக்கு என்ன கிழிச்சிங்க? மிஞ்சி போனால் என்ன பண்ணுவானுங்க? வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு போராட்டம், அங்கே நின்றுக்கிட்டு இஸ்ரேலை கண்டிக்கிறேன், அமெரிக்காவை கண்டிக்கிறேன் அப்படின்னு. அவன் அரேபியக்காரன், அவன் சண்டை போட்டுக்கிறான். சரியா? உலகத்தில் 16% தான் அரேபிய முஸ்லீம், மற்றவன் எல்லாம் வந்து மற்ற முஸ்லீம். இதில் 30% இந்திய துணை கண்டத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம். சரியா? இவனுக்காக எவனாவது குரல் கொடுக்குறானா? இல்லை. எங்கேயோ எவனோ அடிச்சுக்கிறான், இஸ்ரேலும் பாலஸ்தீனும் அடிச்சுக்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை? அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணாங்க. எதுக்கு? ஏன்னா இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் இவங்க ஒன்று சேர்க்குறாங்களாம். ஏன்னா அங்கே இருக்கிற அரேபிய முஸ்லீமுக்கு இவங்க ஆதரவு கொடுத்து இங்கே இருக்க முஸ்லீம்களை ஒன்று சேர்க்குறாங்க. இங்கே இருக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக எத்தனையோ சம்பவங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே திமுக ஆட்சியிலேயே தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றதுலாம் நமக்கு தெரியும். சரியா? இஸ்லாமிய கைதிகள் இவங்களை விடுதலை செய்யாமல் அதுக்கு எதிராக இவங்களே வாதாடுறாங்க போயிட்டு அப்படின்றது நமக்கு தெரியும். இதையெல்லாம் இங்கே பண்ணிட்டு இஸ்ரேலை கண்டிக்கிறேன், அமெரிக்காவை கண்டிக்கிறேன்னு குரல் கொடுத்து நீ இங்கேருந்து அப்படியே வள்ளுவர் கூட்டத்துலேயும் குரல் கொடுத்தா அப்படியே இஸ்ரேல் பயந்துருமா? அமெரிக்கா அங்கே பயந்துருவாங்களா? என்ன நாடகம் இது? நிச்சயமா. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். திருமாவளவர்கள் சமீபத்தில் பேசும்போது விழுற ஓட்டில் 25% ஓட்டு வந்து நம்மள் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸும் வந்து தங்கள் சீட்டை வந்து அதிகப்படுத்தி கேட்குறாங்க. விழுற ஓட்டை 25 இல்லைங்க, 50% கூட உங்களுக்கு வரும். நீங்கள் நேர்மையான தலைவராக இருந்தால் வரும். நீங்கள் திமுகவுடைய தொங்கு சதையாக இருந்தால் நீங்கள் 1%, 2% உட்காந்துருக்க வேண்டியதான். கடைசி வரைக்கும் பிளாஸ்டிக் சேர் தான். நீ நேர்மையான தலைவராக இருப்பீர்கள் என்றால் அதற்கான அத்தனை தகுதிகளும் உங்களுக்கு இருக்கிறது. அந்த தகுதிகளெல்லாம் இழந்து போய் நீங்கள் இன்றைக்கு தொங்கு சதையாக போய் உட்காந்துருக்கீங்க. ஸ்டாலின் வருவாரா, உதவாநிதி வருவானா, அடுத்து இன்பநிதி வருவானா, நீ போய் உட்காந்துனா உடனே நம்பி அவன் ஓட்டு போடுவான். இல்லை, அவர் அந்த 25% மீன் பண்ணுறது வந்து ஓட் ஷேரிங்கை வந்து மீன் பண்ணி பேசினார். அதுதான் நான் கேட்குறேன். எவன் போடுவான்?
போடவே மாட்டாங்கன்றீங்களா? எப்படி போடுவான்? நிச்சயமா. நீ திமுகவுடைய தொங்கு சதையாக தானே நீ பார்க்கப்படுற, அப்புறம் எப்படி போடுவான்? நீ தனித்துவம் வாய்ந்த தலைவரா? இது வரைக்கும் நிரூபிக்கல. அப்புறம் தேர்தல் வரும்போது அவங்க தானே பார்க்க போகிறாங்க. இன்னைக்கு பிரதான கட்சிகள் எதை பார்க்குறாங்க? திமுக பார்க்குறாங்க, அதிமுக பார்க்குறாங்க, நாம் தமிழர் கட்சியை பார்க்குறாங்க, நேற்று வந்து தாவேக்காவை பார்க்குறாங்க. உங்கள் கட்சி எங்கே பார்த்தான்? எலெக்ஷன் இதில் வெக்கமே இல்லாமல் இந்த காங்கிரஸ்காரன் அவன் சொல்கிறான். அவன் பாருங்க, இந்த காங்கிரஸ்காரன் வெக்கமே இல்லாமல் அவன் சொல்கிறான் அதிமுக ஒரு இடத்தை தாவேக்கா பிடிக்கும். ஏண்டா, அதிமுக ஒரு இடத்தை காங்கிரஸ் பிடிக்கும்னு சொன்னாலும் நீ காங்கிரஸ்காரன் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஆட்சியில் இருந்திருக்கீங்க. நீ வந்து எவ்வளோ பெரிய பாரம்பரியமிக்க கட்சி உன் கட்சி. அதிமுக இடத்தை 1.5 ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியான தாவேக்கா பிடிக்கும்னு 125 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரன் சொல்கிறான்னா அவன் எவ்வளோ வெக்கம் இல்லாதவனா இருக்கணும் சொல்லுங்க. இத்தனைக்கும் 52லேருந்து 67 வரைக்கும் இவன் தான் ஆண்டாங்க தமிழகத்தில். சரியா? அப்படியான ஒரு கட்சி இன்னைக்கு சொல்லுது அவர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு. இது ஒரு பெருமையா? ஆனால் இது திமுகவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை சார். இப்போ காங்கிரஸ் வந்து டிவிகே பக்கம் போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். அது காங்கிரஸ் தான் கேட்குறாங்க. 117 இடம் கொடு, 120 இடம் கொடுங்க, 125 ஏதோ சம்திங் சொன்ன நீ கொடு அப்படின்னு கேட்குறாங்கல்ல திமுக கிட்ட. திமுக கேட்க தான் செய்வாங்க. என்னால் தான் நீ ஆட்சியில் உட்கார்ற, கொடு. கே.எஸ். அழகிரி சொல்கிறாரு, கரும்பு அந்த சாறை அவர்கள் எடுத்துக்கொண்டு சக்கையை நம்மை பார்க்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஏன் பார்க்குற? நீ ஏன் பார்க்குற? 2024 ஒரு அற்புதமான வாய்ப்பு உனக்கு கிடைத்தது. அதிமுக பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறி விட்டது அப்படின்ற ஒரு நிலையில் நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் நீங்கள் ஒரு 15 இடத்தை பிடிச்சிருப்பீங்க. சரியா? அது உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கும். திமுகவுக்கு கடிவாளம் போட்ட மாதிரியும் இருந்திருக்கும். அதை நீங்கள் செய்யலை. நீங்கள் அடிமை சாசனம் கொடுத்து விட்டீர்கள். நீங்கள் தொங்கு சதைகளாக மாறிவிட்டீர்கள். நீங்கள் தொங்கு சதைகளாக மாறிய காரணத்தினால உங்களுக்கு எந்த காலத்துலையும் விமோசனம் கிடையாது. திமுகவை பார்த்து ஏதாவது ஒன்று கொடுப்பான், அவ்வளோதான். சார், இப்போது புதிதாக நீங்கள் சொன்ன மாதிரி டிவிக்கே வந்து அவங்க பேசும்போதெல்லாம் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து அழுத்தமாக பதிவு பண்ணுறாங்க. 2026 திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து திருப்பி பதிவு பண்ணுறாரு. எதை மீன் பண்ணி இது சொல்கிறோம்? அதிமுக ஒரு கட்சி வந்து அரசியலுக்குள்ள நுழையிறாங்கன்னா அவங்க ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கணும், இல்லை பிரதான எதிர்கட்சியாக இருக்கணும் தான் நினைப்பாங்க. சரியா? இன்றைக்கி ஆளுங்கட்சி திமுக. அப்போ அதை எதிர்த்து அரசியல் பண்ணும்போது நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்ல தான் செய்வாங்க. விஜயகாந்த் தான் சொன்னார். சரியா? சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணலாம். பட் உங்களால் முடியுமா? நாங்கள் வார்டுக்கு வார்டு, கிராமத்துக்கு கிராமம், தெருவுக்கு தெரு நாங்கள் திமுகவுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம். உங்களால் முடியுமா? எப்படி சார் கட்டமைப்பு இல்லாமல் எப்படி முடியும்? கட்டமைப்பை ஏற்படுத்தலாம். இது ஏற்படுத்த முடியாதுலாம் ஒன்றும் கிடையாது. யாராலும் நேரம் இருக்குல்ல, காலம் இருக்குல்ல, அவகாசம் இருக்குல்ல. நீ கட்சியை இப்போ ஆரம்பிச்சுட்டு நீ 4 கூட்டத்துக்கு வந்து 4 டைலாக சொல்லிட்டு இந்த கட்சி கட்டமைப்போட வளர்ந்துடனே எப்படி வளரும்? இருக்காங்க, ரசிகர் மன்றம் இருக்காங்க, அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. பட் அது ஓட்டாக மாறணும்னா அதுக்கு மக்களாக அவங்க இருந்திருக்கணும். எவ்வளோ பேர் இருக்காங்க உங்கள் கட்சியிலும் இருக்காங்க, இல்லைன்னா மறுக்கல. பட் எவ்வளோ பேர் இருக்காங்க? அப்போ நீங்கள் அதிமுகங்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. எல்லா கட்சியும் நினைக்கிறாங்க அதிமுகன்ற இடத்துக்கு வரணும், அதிமுகவுடைய இடத்துக்கு வரணும். அதிமுக வந்து உண்மையே இல்லை, கட்சியே இல்லை, இப்படிலாம் சொல்கிறாங்க. இவங்களுக்கு அதிமுக பற்றி புரிதல் இல்லை. நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ அதிமுகவோட பெரிய கோடு நீ போடணும், அதை போடு. அதை விட்டுட்டு அதிமுக எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. இப்படி அழகிரி கூட தான் சொன்னார், அதிமுக எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை 2010. இப்போ அவர் அழகிரி எங்கே இருக்காரு? அதிபதி உறுப்பினரில் கூட இல்லை. அதனால் நீங்கள் வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். ஜனநாயக ரீதியாக எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்களை விட பெரிய கூட நீ போடு, யார் வேண்டான்னது? குறிப்பாக அவரோட முதல்ல ஏய் கருணாநிதின்னு பேசுவோம், ஏய் ஸ்டாலின் அப்படின்னு பேசுவோம். நீ இன்னமும் ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார் அப்படின்னா நீ பேசிக்கிட்டு இருக்க. சரிமா. ஆனால் உங்கள் கூட கூட்டணி வைக்கிற ஐடியாலாம் இருந்தார்ல சார், பெருசாக விமர்சிக்காமலாம் இருந்தார்ல அதிமுகவை ஒரு ஆரம்ப காலத்தில். இல்லை, கூட்டணின்றது நான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் கூட்டணின்றது கொள்கை உடன்பாடு கிடையாது. கூட்டணின்றது எண்ணிக்கை அளவிலாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது தான். அதாவது திமுக கொள்கை கூட்டணி தானே சொல்லி அவங்களை கிளைம் பண்ணிக்கிறாங்க. புரியல. திமுக வந்து தங்களை கொள்கை கூட்டணி தான் சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி திமுக கொள்கை கூட்டணி என்ன கொள்கை? பாஜக எதிர்ப்பு, அவ்வளவுதான். மற்றபடி என்ன இருக்கு?
அப்போ நாங்கள் சொல்கிறோம் குறைந்தபட்ச கொள்கை இந்த மாநிலம் என்று வந்துவிட்டால் இந்த தீய சக்தி திமுகவை அகற்ற வேண்டும் என்பதை குறைந்தபட்ச கொள்கையாக கொள்கை கூட்டணியாக நாங்கள் வைக்கிறோம். நிச்சயமா திமுகவை எதிர்க்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் எங்களுடைய கூட்டணி வரலாம் நாங்கள் சொல்கிறோம். சரி சார். பல்லர்களை தெரியும்.